இந்திய கிரிக்கெட் அணியில் நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட் வரும் IPL தொடரில் பங்கேற்க தேசிய கிரிக்கெட் அகாடமி நிர்வாகிகள் அனுமதி அளித்திருக்கும் சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிஷப் பண்ட் பயங்கர கார் விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த அவர் ரிஷப் பண்ட் தற்போது மெல்ல மெல்ல உடல் தகுதியை மீட்டு வருகிறார். பெங்களூருவில் உள்ள தேசிய அகாடமியில் தற்போது 100% உடல் தகுதியை எட்டியிருக்கிறார். ரிஷப் பண்ட் IPL தொடரின் இம்முறை டெல்லி அணிக்காக விளையாடுவார் என்று கங்குலி ஏற்கனவே கணித்திருந்தார். இந்த நிலையில் தேசிய கிரிக்கெட் அகாடமி நிர்வாகிகள் ரிஷப் பண்டை சோதித்தனர். இதில் பண்ட் பெரும் அளவில் முன்னேறி இருக்கிறார். இதனால் வரும் IPL தொடரில் பங்கேற்க அவருக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ரிஷப் பண்ட் இம்முறை IPL தொடரில் வெறும் பேட்ஸ்மேனாகத்தான் விளையாடுவார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் பயிற்சிகளை செய்து வந்தாலும் அவரை அவசரப்படுத்தி வேறு எந்த சிக்கல்களையும் உண்டாக்க வேண்டாம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகின்றது. தற்போது IPL தொடரில் இம்பேக்ட் பிளேயர் விதி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பண்டை வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் பயன்படுத்திவிட்டு ஃபீல்டிங்கில் அவருக்கு முழு ஓய்வு வழங்கப்படலாம் என்று தெரிகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள டெல்லி அணியின் இயக்குனர் கங்குலி, ரிஷப் பண்ட் எங்கள் அணிக்கு முழு உடற் தகுதியுடன் வந்திருப்பது மிகப்பெரிய பலத்தை கொண்டிருக்கின்றது. அவர் இந்த தொடர் முழுவதும் விளையாடுவார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அவர் ஸ்பெஷல் வீரர். கடந்த ஒரு ஆண்டாக முழு உடல் தகுதியை பெற வேண்டும் என்பதற்காக அவர் கடும் முயற்சியை மேற்கொண்டார். இதனால்தான் NCA நிர்வாகிகள் அவருக்கு IPL தொடரில் விளையாட அனுமதி அளித்திருக்கிறார்கள் என நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.